என் செல்வங்களுக்கு மாலை வணக்கம். தாத்தா எங்கே தொப்பியை காணோம்? தொப்பி எங்கே இருக்குது? எனக்கு தொப்பியை விட நீங்கள் தான் எனக்கு முக்கியமாக இருக்கிறீங்க. நான் தொப்பியை தேடின பெட்ரூமுக்கு போனால் நான் திரும்ப வர முடியாது. எல்லாம் தூங்கி நிற்கிறாங்க. ஓகே, சொல்லுங்கள் தாத்தா. பாருங்கள் செல்வங்களே, நாம் வெளிச்சம் வேண்டும் என்பதற்காக விளக்கை உருவாக்குகிறோம். அந்த விளக்கை உருவாக்கிய பிறகு அதை எரிய வைக்க வேண்டும். அதை அணைக்கக்கூடாது. அதை உண்டாக்கியதனுடைய நோக்கம் வெளிச்சத்தை தருவதற்காக. அப்படி இருக்கும்போது அதை நாம் அணைத்து வைப்பது சரியில்லை என்று நான் நினைக்கிறேன். அதை நான் நினைப்பதை என்னுடைய அப்பா, ஐ எம் வெரி சாரி, ஐ எம் நாட் செல்ஃபிஷ், ஐ டோன்ட் வாண்ட் டு பி செல்ஃபிஷ். என்னுடைய அப்பான்னு சொல்வதை விட நம்மளுடைய அப்பா இறைவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். மகன் நினைப்பதை அப்பா தெரிந்து கொண்டிருக்கிறார் முன்னதாகவே. என்ன தாத்தா, என்ன நம்ம அப்பா என்னத்தை தெரிஞ்சுக்கிறாரு? வெளிச்சம் தருவதற்காக உருவாக்கிய விளக்கை அணைக்கக்கூடாது என்று அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். தாத்தா சொல்லுங்க தாத்தா, சரியா சொல்லுங்க தாத்தா. பாருங்கள், இறைவன் சூரியனை படைத்தார். எதற்காக படைத்தார்? தமது மக்களுக்கு வெளிச்சத்தை தர வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால் அதை படைத்தார். படைத்த பிறகு அதை அவர் அணைக்கவே இல்லை. அது எரிந்து கொண்டே இருக்கிறது. என் புத்தியும் அவர் புத்தியும் சரியாகுது பார்த்தீங்களா? என் புத்தி இல்லை, நம்ம புத்தியும் அவர் புத்தியும் சரியாகுது பார்த்தீங்களா? சரியாக இருக்கும் தான், நம்மளாம் அவங்க பிள்ளைங்க இல்லையா? என்ன சொல்ல வரேன்னா, விளக்கை நாம் எரிய வைக்க வேண்டும். இப்படியும் சொல்லலாம், கீப் த ஃப்ளேம். கீப் த ஃப்ளேம் அலைவ். அப்படி அந்த வார்த்தையை ஒரு இடத்துல நான் படித்து பார்த்தேன். அது நான் என்னுடைய எண்ணத்திற்கு தகுந்த மாதிரி அவர் அந்த வார்த்தையாக பதித்து இருந்தார்கள். நான் என்ன சொல்ல வரேன் என்றால், விளக்கை அணைக்கக்கூடாது, விளக்கை எரிய வையுங்கள் என்று சொல்ல ஆசைப்படுகிறேன். அதே சமயத்தில் நான் அப்படி பார்த்தாக்கா, நம்ம அப்பா கூட பாருங்கள், நான் சொல்கிறது அவர் முன்னதாகவே தெரிஞ்சு வச்சுக்கின்னு அவர் உருவாக்கிய சூரியனை அணைக்கவே இல்லை. அப்போ நான் சொல்கிறது கரெக்டு தானே? தாத்தா, நீங்கள் எப்போ தாத்தா தப்பாக சொல்லிக்கிறீங்களோ? ஏதோ சில சமயத்தில் சொல்லுவீங்க, நம்மளாம் மனுஷர் இல்லையா, தப்பு செய்யக்கூடியவங்க, எவ்வளோ தப்பு செய்திருக்கலாம். ஆனால் நீங்கள் இப்போ சொல்கிறது கரெக்டு தாத்தா. தேங்க்யூ.